தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, சாம்பல் புதன் தவக்காலம் தொடங்கி இருக்கிறது. இது ஒரு துக்க காலம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய வாழ்க்கையை இன்னும் ஆழமாய் அலசி பார்த்து நம் வாழ்க்கைக்கு தேவையானதை, நம் மனமாற்றம் அடைந்து அவருடைய அருளை, நம் எதிர்காலத்திற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற காலம் இந்த தவக்காலம். அன்பர்களே, இன்னும் அதிகமாய் ஆன்மீக தேடல் நிறைந்த காலம் தவக்காலம். எனவே பிரியமான அன்பு இறையுறவுகளே, இந்த சாம்பல் புதன் நெற்றியில இன்றைக்கு நீங்கள் பூசைக்கு போகிற பொழுது பங்கில குருவானவர்கள் சாம்பலை எடுத்து உங்கள் நெத்தியில இட்டு மனமாறி நற்செய்தியை நம்பு. இப்படி ஆண்டவர் இயேசு சாமி ஆதாமை பார்த்து தொடர்குடல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையிலே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். எனவே பிரியமான அன்பு உறவுகளே, இது எதனால் அடிப்படையில் வந்தது என்றால் பாவத்தின் விளைவாக வந்தது, மனிதனுடைய தவறின் விளைவாக வந்தது. எனவே பிரியமான இறை உறவுகளே, பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ராயல் மக்கள் மனமாறுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு வருகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் சாக்குடையை உடைத்து சாம்பலில் அமர்ந்து சாம்பலை பூசிக்கொண்டு ஆண்டவரிடம் நோன்பு இருக்கிறார்கள், ஆண்டவரிடம் மன்றாடுகிறார்கள், தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, பல ஆசீர்வாதத்துக்கு தடை நம்ம தான் அன்பர்கள், நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை நம்ம தான். எனவே அந்த தடை நீங்குகிற காலம் இது. நம் பாவங்கள் தான் தடைகள். எனவே பாவத்திலிருந்து மன்னிப்பு கோருகிற காலம் இது. எனவே இந்த 40 நாள் அன்பர்களே வல்லமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். 40 நாள் நான் ரீல்ஸும் அனுப்புவேன். 1 மினிட் ரீல்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த யூடியூப்லேயும் உங்களுக்கு ரீல்ஸாகவே நம்ம ஒரு நாளுக்குரிய செயல்களாக வரும். எனவே இன்னும் அதிகமாய் ஆண்டவருடன் நெருக்கமாய் வருவதற்காக ஒப்பு கொடுப்போம்ப்பா. நன்றி வல்லவரே, நல்லவரே, நன்றி. தவ காலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பாவை துதிக்கிறோம், ஆண்டவரேமை துதிக்கிறோம், இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேலைக்காய் நன்றி தகப்பனே. 40 நாள் பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறேன். 40 நாளுக்கு என்ன வேண்டுமோ ஆராதிங்க, விண்ணப்பங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து அன்பர்களே அவரை துதித்து ஆராதிப்போம். அப்பா நன்றி தகப்பனே, வல்லவரை நன்றி, நல்லவரே நன்றி. அவர் கிருபையால் நாம் வாழ, அவர் வல்லமையிலே நாம் நிலைத்திருக்க இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, இந்த தவ காலத்தில் ஒரு முறை ஒரு நபர் கத்தோலிக்கத்தை சாராதவர் கேட்கிறார், எதுக்காக இந்த சாம்பல் புதன் நீங்க நெத்தியில திருநூறை வைத்து நீங்கள் நோன்பு இருப்பதை எதுக்கு வெளியே அடையாளமா காட்டுறீங்க, எதுக்கு அதை விளம்பரப்படுத்துறீங்க என்று கேள்வி கேட்கிறார். அவர் இறைவார்த்தையும் சொன்னாராம். இறைவார்த்தை மத்தேயு செய்தி 6வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை, மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரர் போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம், தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே அதை குறியிட்டு அவர் சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் இப்படி விளம்பரப்படுத்திக் கொள்கிறீர்களே, அதற்கான விளக்கம், ஏன்னா நமக்கு அந்த கேள்வி இருக்கலாம் அல்லவா, அதற்கான விளக்கம் அன்பர்களே, இந்த நோன்பு இருந்து ஜெபித்தல் என்பது 2 வகையிலே பார்க்கலாம். ஒன்று தனிப்பட்ட முறையிலே நோன்பு இருப்பது. சில பேர் வெள்ளிக்கிழமை, சில பேர் சனிக்கிழமை. அப்போ நோன்பு இருக்கிறது மூலமாய் நம்ம உடலை வருத்தி கொண்டு, நோன்பு இருப்பதன் மூலமாய் இன்னும் 5 புலங்களை கட்டுப்படுத்தி, நோன்பு இருப்பதன் மூலமாய் இந்த வலி என்னோடு, இந்த கஷ்டத்தோடு, இந்த துன்பத்தோடு ஆண்டவர் எனக்காக அந்த துன்பத்தை தானே அனுபவித்தார், எனவே அந்த பாடுகளில் நானும் பங்கு இருக்கிறேன். அப்பா என் பாவங்கள் கழுவாயாக பங்கு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னித்தருளுங்க, அப்பா என்னை ஆசீர்வதிங்க என்பது இந்த நோன்பு. இந்த நோன்பு இரண்டாவது செய்தி என்னவென்றால், பிறருடைய வலியை உணர்வது. பசியோடு இருப்பவங்களோட வலி என்னன்னு நம்ம சாப்பிடாம இருக்கும்போது தான் தெரியும். இந்த நிழலின் அருமை வெயிலிலே தெரியும் என்பார்கள். அதுபோல ஏழை எளியவர்களுக்கு நாம் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பது இந்த நோன்பில் தானே தெரியும். எனவே இந்த நோன்பு என்பது மனிதர்களை, ஏழைகளை புரிந்து கொள்ள, அதுதான் திருச்சபை தான தர்மம். எனவே திருச்சபை இந்த நோன்பிலே தர்மத்தையும் வைத்திருக்கிறது. அப்படின்னு சாப்பிடாம இருக்கிற தொகையை ஏழைகளுக்கு கொடுப்பது, இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பதெல்லாம் இந்த நோன்பில் வருகிறது.
ஆக தனிப்பட்ட முறையிலே நோன்பு இருப்பார்கள். இரண்டாவது பிரியமான இறைவர்களே, திருச்சபையோடு இணைந்து நோன்பு இருப்பது. நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு இந்த தவக்காலத்தை திருச்சபை 40 நாள் நோன்பாக அறிவிக்கிறது. எனவே நாம் அனைவரும் திருச்சபையோடு சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஜெபிப்பது. 2-3 ஜெபிக்கிற பொழுது அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். எனவே நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்பது. இது வெளி அடையாளத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ அல்ல. இது நாம் எல்லாம் ஒன்றிணைத்து இருக்கிறோம். ஒருவேளை அப்படி இல்லை, நான் இதிலிருந்து விலகி போறேன்னா, நான் திருச்சபையிலிருந்து விலகி போறேன்னு அர்த்தம். நான் நோன்பு இல்லாமல் இருக்கிற, நான் நோன்பு காரியங்களை பங்கேற்கவில்லை என்பதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், நான் இந்த திருச்சபையோடு சேர்ந்து நடைபெறுவதில் நான் பங்கேற்கவில்லை என்று அர்த்தம். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, இந்த நோன்பு என்பது வெளி அடையாளம் அல்ல. ஆண்டவரோடு இணைந்து திருச்சபையோடு இணைந்து இறைவனிடம் ஜெபிப்பது. பழைய ஏற்பாட்டிலே நோன்பு இருக்கிறதா என்றால், பழைய ஏற்பாட்டிலே நோன்புகள் இருந்திருக்கிறதா நண்பர்களே? யோபு புத்தகம் 42வது அதிகாரம் 6வது வார்த்தை, ஆகையால் என்னையே நொந்து கொள்கிறேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன். யோபு புத்தகத்திலே இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. நினிவே நகர மக்களுக்கு, அரசன் முதல் ஆண்டி வரை, மேலிருந்து கீழ் வரை எல்லா மக்களும் இணைந்து சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கோருகிறார்கள். அவர்கள் மன்னிப்பு பெறுகிறார்கள். நம்ம மன்னிப்பு பெறுவோம், நம்ம தடை நீங்கும். எனவே இந்த நோன்பை பக்தியோடு, இந்த நோன்பை நம்பிக்கையோடு, இந்த நோம்பின் முடிவிலே அந்த ஈஸ்டர் தினத்திலே அவர் வல்லமை நான் பெறுவேன், அவர் ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன், அவர் கிருபையை நான் பெறுவேன் என்று முழுமையாய் அர்ப்பணித்து அன்பர்களே நோம்பிலே இருப்போம். அன்பர்களே, ஊரின் வெளி மையத்துக்கு சென்று ஓலமிட்டு புலம்பி அழுதார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாடுதல் என்பது இந்த நோன்பு. எனவே தவறாமல் இந்த நோன்பை பிடித்துக் கொள்வது வெளி அடையாளத்திற்கு அல்ல. இது நாம் திருச்சபையோடு ஒன்றிணைப்பது. இதில் நம்ம என்னெல்லாம் தர்மம் செய்கிறோமோ அதை வெளியே அடையாளப்படுத்த வேண்டாம். நம்ம எப்படியெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க போகிறோமோ அதை வெளியே அடையாளப்படுத்த வேண்டாம். ஆனால் இன்றைக்கு அந்த அடையாளம் என்பது மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் இந்த மண்ணு போல என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய புகழ், நான் சமூகத்தை எதெல்லாம் பெற்றிருக்கிறோம், அதனால் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை நான் உணர்கிறேன். அப்பா, நான் உங்களையே நாடி வருகிறேன் ஆண்டவரே என்று அவருடைய தாட்சியாக செல்வது, ஹம்பிளிங் ஒன் செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், அதுதான் சாம்பலை பூசிக்கொள்ளுதல். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இதை பேசியிருக்கிறாரா என்றால் பேசியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் இறைவார்த்தை 21, கொரசின் நகரே ஐயோ உனக்கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கேடு, உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தார். அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசிக்கொண்டு மனம் மாறியிருப்பார். இயேசுவே சொல்லுகிறார். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளே, இந்த நிகழ்வு பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. எனவே சாம்பல் பூசிக்கொண்டு திருச்சபையோடு இணைந்து நான் இந்த நோம்பிலே பங்கேற்கிறேன், நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறேன், இன்னும் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்பது புதிதல்ல. பழைய ஏற்பாட்டிலிருந்து, புதிய ஏற்பாட்டில் விவிலியத்திலிருந்து வருகிறது, நம்முடைய பாரம்பரியம். எனவே நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் சமர்ப்பிக்கிறேன், இந்த 40 நாள் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். எனவே பெரியமானவர்களை, இந்த 40 நாட்களும் என்ன செய்யலாம் என்றால், தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிங்க. முடிஞ்சால் 4 ஜெபமாலை 40 நாள். காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபமாலை சொல்லிவிடுவேன். அப்புறம் நான் நற்கனை சந்திக்கிற பொழுது ஒரு ஜெபமாலை சொல்லிவிடுவேன். வாக் பண்ணிவிட்டு ஒரு ஜெபமாலை சொல்லிவிடுவேன். நைட்டு உறங்குகிற பொழுது ஒரு ஜெபமாலை. 4 ஜெபமாலை முடிந்துவிடும். பிரியமானவர்களே, 4 ஜெபமாலை முடிஞ்சால் சொல்லி பாருங்கள். குறைந்தது ஒரு ஜெபமாலை. ஆனால் நான் சொல்கிறது, இந்த 40 நாட்களாவது 4 ஜெபமாலையும் சொல்லுங்கள். இது 40 நாட்களில் வேறு என்ன செய்யலாம் என்றால், விவிலியம் வாசிங்க. வேணும் சாப்பிடாம வந்துட்டு போயிட்டு வந்து சாப்பிட்றது அல்ல, அந்த நோன்பு இருந்து ஜெபித்தல். விவிலியம் வாசிங்க. அவர் வார்த்தையை வாசிக்க வாசிக்க நம்ம அந்த உலகத்தை வாசிக்கிறோம். அவர் வார்த்தை தெரிந்து கொள்ள அன்றர்கள் நம்ம இந்த உலகத்தை தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்துக்கு தேவையானது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையானது என்ன தெரியுமா? ஞானம். அந்த ஞானம், அந்த இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க பெற்றுக்கொள்வார்கள். பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், எப்பயுமே வெற்றியாகத்தான் இருப்பார்கள். தினந்தோறும் பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்க வெற்றியை காண்பார்கள். அது வெற்றி அவர்களை தேடி தான் வரும். ஏன்னா அவர்கள் அந்த ஞானத்தை பற்றி கொள்கிறார்கள். பைபிள் வாசிப்போம் பிரியமான அன்பு இறை உறவுகளே. 3வதாக, இந்த ஃபாஸ்டிங் காலத்தில், இந்த நோன்பு காலத்தில் கொஞ்சம் அதிகமாக ஜெபிப்போம். தனிப்பட்ட முறையில். இல்லை ஃபாதர், எனக்கு அவ்வளோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஜெபிக்கலாம்.
ஏன் ஃபாதர் எப்படி ஃபாதர் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம்? அவர் திருப்பெயரை சொன்னாலே போதும். ஆண்டவரே வாழ்க, இயேசுவே ஆண்டவர், அப்பா என்னை ஆசீர்வதிங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே ஜெபிப்பதுதான் நாம ஜெபம். இயேசுவே என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு என்னை காப்பாற்றுங்க, என்னை ஆசீர்வதிங்க, அப்பா என்னை கைவிடாதீங்க, ஆண்டவரே என்னை விட்டு விடாதீர்கள் என்று அவர் திருப்பெயரை வைத்துக்கொண்டு ஜெபிப்பதே பெரிய ஜெபம் அன்பர்கள். அவர் திருப்பெயருக்கே வல்லமை உண்டு, அவர் திருப்பெயருக்கே ஆற்றல் உண்டு. அவர் திருப்பெயரை கேட்டால் பேய்கள் நடுங்கும். அவர் திருப்பெயரை நீங்கள் உச்சரித்தால் உங்களுக்குள்ள இருக்கிற தீவினைகள் மறைந்து போகும். அப்படி நீங்கள் பயணிக்கிற பொழுது, நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது, கார் ஓட்டிகிட்டு இருக்கும்பொழுது மனசுக்குள்ளாகவே அவர் நாமத்தை, பெயரை உச்சரித்து கொண்டு ஜெபிப்பதும் ஜெபம் தான். கொஞ்சம் அதிகமாக ஜெபிப்போம், திருப்பலியிலே பங்கேற்போம். த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரேயர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜெபத்தினுடைய மிகப்பெரிய ஜெபம் எது சொல்லுங்க பார்ப்போம்? திருப்பலி. அது கல்வாரி வழி. ஒவ்வொரு முறையும் அவர் வருகிறார், அவர் வழியிடப்படுகிறார். எனவே முடிந்த அளவுக்கு திருப்பலி பார்ப்போம். குறிப்பாய் வெள்ளிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் தவறாமல் திருப்பலிக்கு செல்லுவோம். பெரியமான அன்பர்களை இதை செய்து பார்ப்போம். நம்ம தடைகள் நீங்கும், ஆசீர்வாதங்கள் பெருகும். எதுவெல்லாம் கிடைக்கலையோ அதை எல்லாத்தையும் அவர் கிடைக்கும்படி செய்வார். செய்யலாமா? ஜெபிப்போம். அப்பா நன்றி, தவக்காலத்துக்கு நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உமது கிருபையால் நாங்கள் வாழ ஆண்டவரே வல்லமையிலே இருக்க பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை தவக்காலத்தில் வைக்கிறார்கள் உன் பாதத்தில் வைக்கிறேன். என்னவெல்லாம் வேண்டுதல் வைக்கிறார்களோ உன் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இதோ இந்த சாம்பல் புதனில் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அப்பா பாதத்தில் வைக்கிறேன். இயேசு சாமியின் கிருபையிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, இந்த சாம்பல் புதன் தினத்தில் ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்குகிறேன். இது இல்லாமல் 1 மினிட் ரீல்ஸ் யூடியூப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் ஒரு செயல்களை வைத்து இன்றைக்கி இந்த செயல் செய்யலாம். உதாரணத்துக்கு அன்பு, இன்றைக்கி அன்பு, யாரையா ஒருத்தரை நேசிக்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி மன்னிக்கணும், மன்னிப்பு. அதாவது 1 மினிட் டாக்காக நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் என்னுடைய பேஜில் இருக்கும் ஃபாதர் பிரேம்ராஜ் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாவில் டைப் பண்ணிங்கன்னா என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த யூடியூப்பில் இந்த ரீல்ஸாக அனுப்புவேன். எனவே நீங்கள் அதை பார்த்து இன்னும் அதிகமாக ஆன்மீகத்தில் பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இது துக்க காலம் அல்ல, இது ஆண்டவரை அலசி பார்க்கிற காலம். இது நம் வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற காலம். எனவே மகிழ்ச்சியாக இந்த தவக்காலத்தில் பங்கேற்போம். God bless you. Take care.